மக்களோட மக்களா இப்ப இருந்து பார்த்து பேசி அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து இல்ல ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறோம், ஒவ்வொரு பணியும் நடக்குது நம்ம ஆட்சியில். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மணல் திட்டுகளால் அடைபட்டு வரும் முகத்துவாரத்தை ஆய்வு செய்வதற்காக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் சென்றார். பழவேற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் சுமார் 20,000த்திற்கும் அதிகமான மீனவர்கள் ஏரி மற்றும் கடலில் மீன்பிடித் தொழிலை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான பழவேற்காடு முகத்துவாரத்தில் அண்மையில் நிரந்தர முகத்துவாரம் அமைக்கும் திட்டத்தின் கீழ் தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது மீண்டும் மணல் திட்டுகள் உருவாகி நீரோட்டம் குறைந்துள்ளதாகவும் கடலுக்குச் சென்று திரும்புவதில் சிரமம் இருப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த புகார்களின் அடிப்படையில் அமைச்சர் ஸ்ரீநாத் படகில் சென்று முகத்துவாரத்தை ஆய்வு செய்தார். அதிகாரிகள் அப்பகுதியின் நிலை குறித்து விளக்கம் அளித்தனர். ஆய்வுக்குப் பிறகு செய்தியாளர்களிடம் சுருக்கமாக பேசிய அமைச்சர் அதிகாரிகளிடம் அறிக்கை கோரியுள்ளதாகவும் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையில் மேலும் கேள்விகள் எழுப்ப முயன்ற செய்தியாளர்களை அருகில் இருந்த சிலர் விலக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. அதன்பின் அமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். அமைச்சரை நேரில் சந்திக்க காத்திருந்த மீனவர்கள் தங்களது குறைகளை கேட்காமல் ஏன் செல்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முகத்துவாரத்தை டிரிசர் இயந்திரம் மூலம் முறையாக தூர்வார வேண்டும் என்பதே தங்களது முக்கிய கோரிக்கை என்றும் அதை நேரில் தெரிவிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் மீன் சந்தையில் அடிப்படை வசதிகள், கழிப்பறைகள் உள்ளிட்ட தேவைகள் குறித்து பேசுவதற்காக காலை முதலே காத்திருந்ததாக மீனவ பெண்கள் கூறினர். ஆனால் அமைச்சரிடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைக்க முடியாமல் ஏமாற்றமடைந்ததாக தெரிவித்தனர். வனத்துறை ஓய்வு இல்லத்தில் அமைச்சர் சந்திப்பார் என்று கூறப்பட்டதால் அங்கும் காத்திருந்ததாகவும் பின்னர் உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் சிலர் தெரிவித்தனர். இதனால் அங்கு கட்சி நிர்வாகிகளுடன் மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக முகத்துவாரம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அவங்களுக்கு முகத்வாரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட, டெக்னீஷியன்ஸோட, ஐஐடி டீமோட இங்க மக்கள்கிட்ட அவங்களுக்கு தான் இந்த கள பிரச்சனை தெரியும். அவங்களோட ஆராய்ச்சி பேசி அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாரத்துல ரிப்போர்ட் கேட்டிருங்க. அந்த ரிப்போர்ட் வந்த உடனே அதை அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா சீக்கிரமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரோன்ல வந்து கம்ப்ளீட்டா சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ட்ரோன்ல கம்ப்ளீட்டா ஸ்கவுட் பண்ணி எல்லாத்தையுமே பதிவு பண்ணி 360 டிகிரிஸ்ல எல்லாமே எங்களுக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மக்கள் வந்து அமைச்சர் வந்து மக்களை சந்திக்கணும். ஆனா தொடர்ந்து கட்சிக்காரர்கள் வந்து மக்களை சந்திக்கணும் பிரச்சனை ஒவ்வொரு அமைச்சர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பண்றாங்க. இதனால மக்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியாமலும் நாங்க இங்க மக்களோட மக்களா இப்ப இருந்து பார்த்து பேசி அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து இல்ல ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறோம், ஒவ்வொரு பணியும் நடக்குது நம்ம ஆட்சியில. சரிங்களா? அதெல்லாம் இனிமேதான் தெரியும். தேங்க்ஸ்.